அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் ரிஷபம் ராசிக்கு காதலும் கல்யாணமும் என்ற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். இந்த ரிஷபம் என்பது பார்த்திங்கனாக்க காலபுருஷ தத்துவத்தின் 2ஆம் பாவகம், சுக்கிரனோட ஆட்சி வீடு. இங்கே பார்த்திங்கனாக்க கிருத்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம், ரோகிணி நட்சத்திரம் 4 பாதங்களும், மிருகசிரீச நட்சத்திரம் 1 பாதம் 2ஆம் பாதம் இருக்கும். இப்போது ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே ஒரு தன்மை இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா ரோகிணி நட்சத்திரத்துக்குன்னு ஒரு குணம் இருக்குது, காதல் மனம் கொண்டவர்கள் அப்படின்னு நம்ம வீடியோ கூட போட்டிருப்போம். அதே போல் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மற்றவங்களுக்கு நிறைய உதவக்கூடிய எண்ணம், உதவுவாங்க, உதவி சில பிரச்சனைகளையும் அதனால் அடைவாங்க. மிருகசிரீச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் பார்த்திங்கன்னா காதல் ஏதோ ஒரு வகையில் கண் சிமிட்டும், அந்த காதலால் கொஞ்சம் பாதிக்கப்படவும் செய்வாங்க. இந்த ரிஷபராசிக்கு எந்த ராசிக்காரர்கள் இவர்களுக்கு நட்பாகவோ அல்லது காதலர்களாகவோ அல்லது மனைவியாகவோ அல்லது கணவனாகவோ அப்ரோச்சஸ் வரும், அவர்கிட்டருந்து எந்த ராசிக்காரர்கிட்டருந்து இவங்களுக்கு ஒரு நட்பாகவோ காதலாகவோ வரும் அப்படின்ற விஷயத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இந்த ரிஷபத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்க நல்ல தோற்ற பொலிவு நல்லாவே இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருப்பாங்க, முக அழகு, வசீகரிக்கக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு உதவும் குணம் நல்லாவே இருக்கும், நல்ல ஃப்ரீயாகவும் பேசுவாங்க, நல்ல ப்ராட் மைண்டு, ஒரே இடத்துல இருக்க மாட்டாங்க, பல இடங்களுக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய லக்ஸூரியஸ் விஷயத்தில் நிறைய செலவும் பண்ணுவாங்க, ஆடம்பரமாக இருக்கணும், உயர்வான இடத்துல இருக்கணும், கார் மேலே நிறைய ஆசை இருக்கும், பங்களா வீடு கட்டணும் அப்படின்ற பெரிய திட்டங்கள்லாம் இவங்க போட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உழைச்சிக்கிட்டும் இருப்பாங்க, அதை அடையவும் செய்யவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் ஒரு நல்ல ஒரு ஞானம் வரும். அது அந்த ஞானம் பார்த்தீங்கன்னாக்க மேக்சிமம் பிள்ளைகளாலே வரும். அந்த ஞானம் என்பது இவங்களுக்கு எப்படி இருக்குன்னாக்க, கடவுள் மட்டும்தான் முழுமையானவர், அவர் மட்டுமே அல்டிமேட் சக்தி, அந்த சக்தியோட சரணடையும் போது நம்மளை எந்த துன்பமும் நம்மளை தாக்காது என்ற எண்ணமும் அவங்களுக்கு ஏற்படும். சில பேருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகள் மூலம் சில கருத்து வேறுபாடு, மன உளைச்சல்கள் எல்லாமே கடைசியில் ஒரு பற்றற்ற ஒரு ஸ்டேஜுக்கும் சில பேர்லாம் போயிடுறாங்க. ஏன்னா இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா 8ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் குரு. ஸோ சில பேருக்கெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் 8ஆம் பாவகத்திலே குரு இருந்தாக்க மோட்சத்தை நோக்கி போகக்கூடிய வாழ்க்கை அமையும். அவங்களுக்கெல்லாம் நிறைய கஷ்டப்படுவாங்க சின்ன வயசில், ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னாக்க ஆன்மீக விஷயத்தில் அதிக ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இருப்பாங்க, நிறைய ஹெல்ப்பிங் பண்ணுவாங்க, தான தர்மம் பண்ணுவாங்க, இது மாதிரி ஒரு ப்ராட் மைண்டுக்குள்ளே வந்துடுவாங்க. அல்டிமேட் அந்த சக்தின்றது நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இறைவன் மட்டுமே என்பதை மற்றும் கன்க்ளூஷனுக்கு வருவாங்க. ஸோ அந்த நேரத்துலேருந்து அவங்களுக்கான சிக்கல்களும் பிரச்சனைகளும் தீர்ந்துடும், பிரச்சனைகள் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஆனால் அது வரையிலுமே பிரச்சனை நிறையவே இருந்துக்கிட்டு இருக்குது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிஷபத்துக்கு பார்த்தீங்கன்னா காதல் வருமா அப்படின்னா நிச்சயமாக வரும். ஏன்னா இவங்க எதிர்ப்பாளினரை கவரக்கூடிய வகையில் தான் இருப்பாங்க. இவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் ஆகட்டும் அல்லது தோற்ற பொலிவாகட்டும் எல்லாமே ஒரு எதிர்ப்பாளினரை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்ககிட்ட யாராவது கொஞ்சம் நேரம் பேசுனாங்கனாக்க, அது ஒரு பெண்கள்கிட்ட, ஒரு ரிஷபராசி பெண்ணாக இருக்கீங்க, கொஞ்சம் நேரம் ஒரு ஆண் பேசுகிறாரு ஒரு அலுவலகத்திலேயோ அதாவது ஒரு பொது இடத்துலையோ கூட பார்த்து பேசுகிறாங்கன்னா கூட அவங்க மனசில் உங்களை நேசிக்கக்கூடிய அந்த ஒரு நிமிஷம் காதல் அவங்க மனசில் போகும். ஸோ ஏதோ ஒரு வகையில் நேசிப்பை ஏற்படுத்துவாங்க. அந்த அளவுக்கு ஒரு கம்பீரமான ஒரு மதிக்கத்தக்க தோற்ற பொலிவு உங்ககிட்ட இருக்கும். பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலையும் பார்த்தீங்கன்னாக்க எதிர்பாலினரால் நிறைய ஈர்க்கப்படுவீங்க, அப்ரோச்சஸ்லாம் நிறையவே வரும். ஸோ அதில் எந்த ராசிக்காரங்கிட்டேருந்து நிறைய அப்ரோச்சஸ் வரும் அப்படின்னாக்க, குறிப்பாக இந்த ரிஷபம் என்பது நிலம் ராசி. இந்த நிலம் ராசிக்கு நீர் ராசியாக வரக்கூடிய விருட்சகம், கடகம், மீனம் இந்த ராசிக்காரர்களிருந்து உங்களுக்கு ஈர்ப்புகள் வரும். அதாவது இந்த ராசிக்காரங்க கிட்டேருந்து காதலோ அல்லது நண்பர்களாகவோ அல்லது வாழ்க்கை துணைவராகவோ வரக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். இவர்களால் நன்மையும் உண்டு, இவர்களால் நன்மைகளும் உண்டு, அதே சமயத்தில் இவர்களால் மன உளைச்சலும் உண்டு. உங்களுக்கு குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்க ரிஷபராசி நண்பர்களுக்கு காதல் என்பது கண்டிப்பாக கண் சிமிட்டும். சில பேருக்கெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி இருக்கக்கூடிய நிலையை பொறுத்து காதல் சக்ஸஸும் ஆகிடும். இப்போது லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல சுக்கிரன் புதன் சேர்ந்துருக்கு, அல்லது புதன் மட்டுமே இருக்குது, அல்லது சுக்கிரன் இருக்குது அப்படின்னாக்க, ஈவன் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் புதன் தான். உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதியாக வரக்கூடிய புதன் அங்கே ஆட்சி பெற்று இருக்கிறாரு, உங்கள் ராசி அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரன் பலமாக ராசியிலே இருக்கிறாரு அப்படின்னா கூட, அல்லது உச்சம் பெற்று மீனத்தில் இருக்கிறார் அப்படின்னா கூட உங்களுக்கெல்லாம் காதல் திருமணம் ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அல்லது
காதல் சக்ஸஸ் ஆகும். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறாரு அப்படின்னாக்க கண்டிப்பாக அவர்களுக்கு காதல் திருமணம் ஏற்படும். ஆனால் அது காரகோபாவகன் ஆஸ்தி அடிப்படையில் காதல் திருமணத்திற்கு அப்புறம் கருத்து வேறுபாடுகளும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு இருதாரத்தை கூட ஏற்படுத்தும், அல்லது வேறு பெண்களுடைய தொடர்புகளையோ கூட, அதாவது வேறு எக்ஸ்ட்ரா ரிலேஷன்ஷிப்பை கூட ஏற்படுத்தும் அந்த ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் நின்றால். மற்றபடி பார்த்தீங்கன்னா சுக்கிரன் ஆட்சி வீட்டிலேயே இருக்குது, அல்லது 6ஆம் இடத்துல ஆட்சி பெற்று இருக்குது, அல்லது 11ஆம் பாவகத்தில் உச்சம் பெற்று இருக்கனாலையும் உங்களுக்கு வந்து காதல் வரும். அது காதல் வந்து சக்ஸஸ் ஆகிறதுக்கும் நிறைய வாய்ப்புக்கள்லாம் உண்டு. நான் சொன்ன மாதிரி இந்த ராசிக்காரங்களில் வந்து உங்களுக்கு காதலிக்கிறதுக்கோ அல்லது கணவனாக வர்றதுக்கோ மனைவியாக வர்றதுக்கோ நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஆஃப்டர் த மேரேஜுக்கு பின்னாடி கருத்து வேறுபாடுகளும் கான்ட்ரவர்சியிலுமே நிறைய இருக்கும். பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஆப்போசிட் ரியாக்ஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த ரிஷபத்தை பொறுத்தவரை நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி, நிறைய வந்து பெற்றோர்களுக்கு அல்லது நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கு உதவி செய்யணுன்றது வந்து இருக்கும். ஆனால் வந்து இவங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவர் ரொம்ப பொசசிவ் டைப், அதாவது தனக்கு மட்டும்தான் தமக்கு மட்டும்தான் இருக்கணும் அப்படின்ற நினைக்கக்கூடியவங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க அந்த கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதாவது வாழ்க்கை துணைவர் உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடியவராக இருப்பார், பொசசிவ் லவ் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் எங்கே போனாலையும் உங்களை பின்தொடரக்கூடியவராகவே இருப்பார். அதே சமயத்தில் நீங்கள் வந்து எங்கே போகிறீங்கன்றது கண்காணிப்பாங்க, கொஞ்சம் சந்தேக புத்தியும் இருக்கும். டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவருடைய மனசை உங்களால் புரிஞ்சிக்கவே முடியாது. ரொம்ப எமோஷனல் கேரக்டராக இருப்பாங்க. இதுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் ஏதோ ஒரு வகையில் நேசிக்கக்கூடியவராகவே இருப்பார். அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். ஆனால் கோபம் டென்ஷன் இருக்கும். அதாவது இவர் வந்து கொஞ்சம் கேஷுவலாக இருப்பார், அஸ் அ ஹஸ்பண்ட் அஸ் எ ஒய்ஃப்ன்ற ரேஞ்சில் தான் ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் ட்ரீட் பண்ணுவாங்க. நிறைய சமூக சேவை, சமூகத்தில் ஒர்க்கு, வெளி வட்டாரங்களில் இருக்கிறது, ஒர்க்லேயே அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறது, டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ரிஷபத்துக்கு நிறையவே ஏற்படும். வீட்டில் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் குறைவாக இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணைவர் வந்து ரொம்ப எதிர்பார்க்கறதுனால அதுவே ஒரு சச்சரவுகளுக்கு இடம் கொடுத்துரும். வாழ்க்கை துணைவரோட கூட இருந்து ஸ்பெண்ட் பண்ண முடியாததுனால கணவன் மனைவிக்குள் அடிக்கடி தகராறுகள், பிரச்சனைகள் இதுவே கூட அதிகமாக ஏற்படும். அதே போல் வாழ்க்கை துணைவரை பொறுத்தவரையிலும் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணைவரால் பொதுவாகவே ரிஷபராசிக்காரர்கள் நல்ல டெவலப் ஆகக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. கல்யாணத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னாக்க வேறு சொத்துக்கள், வீடு, வாகனம் இதெல்லாம் வாங்கி ஒரு பெரிய அளவுக்கு முன்னேறக்கூடியவாகவும், அதே போல் சமுதாயத்தில் ஒரு நல்ல பேர் எடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இவர்களுக்கு ஏற்படும். காரு, பங்களாலாம் இந்த கல்யாணத்துக்கு பிறகு நிறைய பேர் வாங்கக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். அதே போல் ரிஷபத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்களுக்கு உதவக்கூடிய எண்ணம் வந்து மிக அதிகம். உங்களுக்கு உதவி செய்து உபத்திரவத்துலேயும் மாட்டிக்குவாங்க, அதுதான் ஒன்று. அதே போல் ஒருத்தர் எடை போடுறதுலையும் இவங்க ரொம்ப சாமர்த்தியசாலிங்க. ஒரு வார்த்தை 4 வார்த்தை பேசுனாங்கனாவே எதிராளிங்க எப்படிப்பட்டவர் அப்படின்றத கணிச்சிருவாங்க. ஆனாலும் இவங்க வந்து கெட்டவன் தெரிஞ்சாலும் சரி, நல்லவன் தெரிஞ்சாலையும் அவங்களுக்கு உதவுறத வந்து தன்னுடைய பழக்கமாகவே வச்சிருக்கிறாங்க. அந்த உதவுற குணத்தை மட்டும் என்றைக்கும் விட்டு கொடுக்கறதில்ல, உதவுவாங்க. நல்ல மற்றவங்களுக்கு உதவக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட உண்டு. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இவங்க வந்து ஒரு விஷயத்தில் சாட்டிஸ்ஃபை ஆகுறாங்க. ஒரு கடைக்கு போகிறாங்க அல்லது ஒரு ஃபிலிம் பார்க்குறாங்க, அந்த படம் நல்லா இருக்குது அல்லது அந்த கடையில் இருக்கக்கூடிய பொருட்கள் நல்லா இருக்குன்னா அதை 4 பேர்கிட்ட சொல்லி அதை வந்து அந்த வியாபாரத்துக்கும் உதவி செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்கள். அதே போல் தன்னுடைய சொந்த பந்தங்களில் அல்லது நண்பர்கள் யாராவது வேலை இல்லாமல் இருக்கிறாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா இம்மிடியட்டாக தனக்கு தெரிந்த இடத்துல அதுக்குன்னு மெனக்கெட்டு ஏதோ ஒன்று கேட்டு வேலைக்கு சேர்த்து விடக்கூடியவர்களாக இருப்பாங்க. ஆனால் இவங்க வேலைக்கு சேர்த்து விட்ட ஆள் வந்து கடைசி வரலும் நம்பிக்கையாக இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் விசுவாசம் இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை இவர்களுக்கு ஏற்படும். இவர்களால் நிறைய பேர் முன்னேறுவாங்க. ஆனால் வந்து கடைசியில் போகும்போது புழுதி வாரி தூத்திட்டு போகிற மாதிரி இவங்க மேலே பழிச்சொல்ல சொல்லிட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதுதான் இவங்களுக்கு ரிஷபத்துக்கு பொறுத்தவரை மன உளைச்சல்களை ஏற்படுத்தக்கூடியதாகவே இருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த ரிஷபத்துக்கு 2ஆம் அதிபதியாக வரக்கூடியவர் வந்து பார்த்தீங்கன்னாக்க புதன் 5க்குரியவனாக வராரு. இவருடைய வார்த்தைகள் ரொம்ப இனிமையாக இருக்கும், மற்றவங்களை கவரக்கூடியதாக இருக்கும். நல்ல சாதுரியமான பேச்சாற்றல் இருக்கும். பேச்சால் பிழைக்கக்கூடிய தொழில் செய்கிறாங்க அப்படின்னா இவர்களுக்குலாம் அதெல்லாம் அற்புதமான தொழிலாகவே இருக்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும், புத்திசாலித்தனம் இருக்கும். எல்லாத்த விட நல்ல புத்திசாலித்தனத்தாலேயே இவங்க எதிர்பாலினர் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதனாலேயே வந்து பார்த்தீங்கன்னா காதல் போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு செட் ஆகிடும். அதே போல் திருமண வாழ்க்கையை பொறுத்தவரை கான்ட்ரவர்ஷியல், கருத்து வேறுபாடு, ஓவர் பொசசிவ்னஸ் இதெல்லாமே இருந்துக்கிட்டே இருந்தால் கூட பிரிய மாட்டாங்க. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் இருக்கிறவங்க சண்டை போடுவாங்க, சேர்ந்துக்குவாங்க, சண்டை போடுவாங்க, சேர்ந்துக்குவாங்க. இந்த மாதிரி ஏதோ ஒரு கருத்து வேறுபாடோடையே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. வெளியில் போய் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. தன்னுடைய ஹஸ்பண்ட் இப்படி அல்லது தன்னுடைய மனைவி இப்படின்னு யார்கிட்டையும் போயிட்டு குறை சொல்லிக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க மற்றவங்களுக்கு உதவி செய்து அவங்க வந்து ஏமாற்றிட்டா கூட அல்லது நன்றி மறந்துட்டா கூட அதை பெரிய விஷயமாகவும் எடுத்துக்க மாட்டாங்க.
அதுக்காக தன்னுடைய உதவும் குணத்தையும் அவங்க கைவிடுறதில்ல. மற்றவங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலையும் அவங்களுக்கு ஏற்படும், அது உதவியும் செய்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர்களாகவே இருப்பாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னாக்க இவர்களை பொறுத்தவரையிலும் பிள்ளைகளால் மன வருத்தங்கள், பிள்ளைகளால் ஒரு மன உளைச்சல்களை அடையக்கூடியவர்களாகவே இருப்பாங்க. பேசிக்கலாகவே பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகளால் ஒரு பக்கம் ஆதாயம் இருந்தாலும் பிள்ளைகளால் சில பேருக்கெல்லாம் கருத்து வேறுபாடு, வளர்ந்த பிள்ளைகளோட கருத்து வேறுபாடு, அதே போல் அவர்களுக்கு செலவு செய்கிறது போன்ற விஷயங்கள்லாம் இவங்களுக்கு நிறையவே ஏற்படும். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய ஏற்படும். இவங்க நினைக்கிற மாதிரி பிள்ளைகள் இருக்க மாட்டாங்க சில நேரங்களில். அதனால் ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாவாங்க. சில பேருக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த பிரிவுகள், அந்த சண்டை போட்டு திருப்பி சேர்ந்துக்கிறது மீறி சில பேருக்கு பிரிவுகள் ஏன் ஏற்படுதுனாக்க இந்த லக்னம்னு ஒன்று இருக்கும். இந்த லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பார்த்திங்கனாக்க வக்ரம் பெற்றிருந்தோ அல்லது 7ஆம் அதிபதி நீச பங்கமாக இருந்தோ அல்லது 7ஆம் அதிபதி 6ஆம் பாவகத்திலேயோ 8ஆம் பாவகத்திலேயோ அமர்ந்து அல்லது அந்த நட்சத்திர சாரத்தில் அமர்ந்திருந்து அசுப பார்வைகள் அல்லது அசுப கிரகங்கள், அதாவது ராகு கேதுக்கள், செவ்வாய் சூரியன் போன்ற கிரகங்கள் லக்னத்திலேயோ அல்லது 7ஆம் இடத்துலையோ இருந்தாக்க அது கலஸ்திர தோஷம். 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் 3ஆம் பாவகத்திலேயோ 10ஆம் பாவகத்திலேயோ இருந்து 7ஆம் பாவகத்துக்கு ராகு கேது அல்லது செவ்வாய் அல்லது அந்த இடத்துல சனி போன்ற கிரகங்களுடைய தொடர்புகள் இருக்குது அப்படின்னாக்க, சூரியன் இருக்குது அப்படின்னாக்க அதுதான் கலஸ்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் பிரிவுகள், பிரச்சனைகள், 2 தாரம் இதெல்லாம் ஏற்படுது. இது ஸ்பெசிஃபிக்கான ஜாதகத்தை வச்சு தான். பொதுவாக ரிஷபராசிக்காரங்கள்லாம் 2ஆம் தாரம் போயிடுவாங்கலாம் நான் எதுவும் சொல்ல கிடையாது. பொதுவான விஷயமா பார்க்கும்போது இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கொஞ்சம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆனாலும் விட்டு கொடுக்காத தன்மையால் இவங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டு. பெரிய அளவுக்கு பிரிவுகள் என்பது இவர்களுக்கு ஏற்படுவதில்லை. பொதுவாக சொல்லும் போது அந்த ஸ்பெசிஃபிக்காக பார்க்கும்போது சில பேருக்கு இப்போ 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதில் ஒரு 3 பேருக்கு இந்த ஜாதகத்தில் இந்த மாதிரியான கலஸ்திர தோஷம் இருந்து அவங்களுக்கு இணைக்கக்கூடிய ஜாதகமும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு கலஸ்திர தோஷம் உள்ள ஜாதகத்தை இணைச்சிருப்பாங்க தெரியாமல். 2 ஜாதகமும் கலஸ்திர தோஷம் இருக்குது அப்படின்னாக்க, கணவன் மனைவி 2 பேருடைய ஜாதகமும் கலஸ்திர தோஷம் இருக்குன்னாக்க அவர்களுக்கு அஷ்டமத்து சனி அல்லது 7ரை சனி, அர்த்தாசிரம சனிலாம் வருதுன்னா அப்போ தான் பிரிஞ்சு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுறது. கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பிரிஞ்சு போகிறது, டிவோர்ஸ் வாங்கிக்கிறது, 2ஆம் தாரம் போகிற விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கு காரணம். இப்போ ஒருத்தருக்கு கலஸ்திர தோஷம் இருக்குது, இன்னொருத்தருக்கு கலஸ்திர தோஷம் இல்லை, சுத்த ஜாதகம் தான்னாக்க சண்டை சச்சரவோடு தான் நின்றுட்டு இருக்கும். ஒரு தற்காலிக பிரிவு என்ன ஏற்படலாம். லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல சனி வக்கரமாக இருக்குது, ஆனால் ஒரு சுப பார்வை இருக்குது, சுப தொடர்பு இருக்குன்னாக்க ஒரு தற்காலிக பிரிவோடு போயிடும், நிரந்தர பிரிவு ஏற்படாது. எப்படி மீண்டும் சேர்ந்துருவாங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சுப தொடர்போடு இருக்கும்போது 7ஆம் பாவகமோ 7ஆம் அதிபதிக்கோ அவர்களுக்கு பெரிய அளவுக்கு பிரிவுகள் ஏற்படுவதில்லை. அதுதாங்க நான் முக்கியமாக குறிப்பிடுறேன். எல்லாருக்குமே திருமண வாழ்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு 70% எபோ திருமண வாழ்க்கை, அதாவது குறிப்பாக ரிஷபராசி நண்பர்கள் வாழ்க்கை துணைவரால் ஆஃப்டர் த மேரேஜுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு பெரிய வளர்ச்சி அடையக்கூடியவர்களாகவே இருக்கிறாங்க, முன்னேற்றம் அடையக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள். இதன் மூலம் உங்களுக்கு ஒரு சரியான ஜோதிட தகவல்களும் ஆன்மீக தகவல்களும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.